நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம் அன்பு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய ஈதா நாமத்தினாலும் இந்நாளில் கூட கூடி வந்திருக்கிறதான சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் யாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷ விதமாக கூட நாம் இந்த பாடம் ஒரு நிருபம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆனால் அனைவருக்கும் இந்த ஒரு பாடம் வெகு நாட்களாக தொடர்பில் இல்லாததுனால ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்பதை நான் அறிவேன். ஆனாலும் கூட இது ஏழாவது பகுதி கிட்டத்தட்ட இந்த பாடமுடைய முதல் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு பாடத்துக்கு முன்னாடி நாம் பார்த்த நிருபங்கள் 6 பிற்பகுதி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? வாய்ப்புக்கு மிக மிக குறைவு தான். வசனம் நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1:20. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. இது ஞாபகம் இருக்கா? இந்த வசனத்தை தான் நாம் கடைசியாக வைத்து இந்த ஒரு பாடத்தை நாம் நிறைவு செய்தோம். அதே போல் இந்த ஒரு பாடம் இதனுடைய அதுக்கப்புறம் மேற்கூறிய எல்லா வசனத்திலிருந்து ஆரம்பித்து வரும். ஏனெனில் மனிதனுடைய சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாக இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு பகுதியினுடைய எண்டு வச்சு தான் நம்ம இந்த ஒரு பாடத்தை நம்ம நிறைவு செய்தோம். சரி, ஞாபகம் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மேற்கொண்டு நம்ம கடந்து செல்லலாம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த 7வது பகுதிக்குள்ளே ஒரு 3 வசனங்களை முடிந்த அளவுக்கு தியானம் செய்ய முற்படலாம். அதே போல் இந்த வசனத்தை வாசிக்கும் போதோ அல்லது கேட்கும் போதோ நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? கம்முன்னு இருக்கணுமா? விழிப்பாக இருக்கணுமா? சரி, எப்படி நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளார அதை கேதர் பண்ணுறீங்க, எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் எதன் அடிப்படையில் பார்க்குறீங்களோ அதன் அடிப்படையிலே அந்த வசனம் இருக்கும். எந்த நோக்கோடு பார்க்குறீங்களோ அந்த நோக்கோடு தான் அந்த வசனம் செயல்படும். ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு இந்த நோக்கத்தோடு அந்த வசனத்தை பார்த்திங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பாடத்தை நம்முடைய கொஞ்சம் பயிற்சியாக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யலாம். சரி, இப்போ யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21லேருந்து நீங்கள் வாசிக்கலாம். 21, 22, 23, 24, 25 அப்படியே வரிசையாக நிதானமாக வாசிக்கிறோம். இந்த பாடத்தின் அடிப்படையில் தான் நம்ம கேட்க போகிறோம். வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் அப்படியே வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். 1, 2வது வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு தமிழ்ல வஞ்சியாதபடிக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் தேவைப்படுது. உங்களை நீங்கள் ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஏன்னா ஏன் அப்படி சொல்றாங்க? வசனத்தை கேட்டாச்சு, அதை சாந்தமா ஏற்றுக்கொண்டாச்சு. சாந்தமா வசனத்தை ஏற்றுக்கொண்டோம். வசனம் வந்தோடனே சாந்தமா ஏற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கஷ்டம்தான். ஏன்னா வசனம் வந்தாவே இது எனக்கே நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் டைரக்ஷனில் செயல்படுறதுக்கு முயற்சி செய்யுமே தவிர அது சாந்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அது வளர்ச்சி நிலையின் அடிப்படையிலே வருமே தவிர எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் இது வந்துடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, பரவாயில்ல. அடுத்து நாம் பார்க்கலாம். மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அடுத்தது எண்ணத்தினாலெனில்
ஒருவன் திருவசனத்தை கேட்டும் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடியில தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடி என்ன பண்ணணும் அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது நம்ம 24 பார்க்கும்போது அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே அந்த கண்ணாடியை விட்டுட்டு போன பின்னாடி தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். நாம யாருங்கிறத எப்ப மறந்துடுவாரு? கண்ணாடி விட்டு அந்தான போன உடனே நம்முடைய முகம் மறந்து போயிடுது. இல்லை முகம் ஞாபகம் இருக்கா அப்படின்னா அங்கே ஞாபகம் அங்கே இருக்கிறது இல்லை. அப்போது தன்னுடைய சாயல் என்னதென்பதை அவன் என்ன பண்ணுறாரு? அந்த கண்ணாடி விட்டு போன உடனே மறந்து விடுவான். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னு வசனம் 25 நாம் வாசிக்கும்போது சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை சுயாதீன பிரமாணம். சுயாதீன அப்படின்னா நீங்கள் உங்களை நான் ஒரு வசனம் கேட்குறேன். சுயாதீனத்திற்கு சுயாதீனம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சுதந்திரம். சுயாதீனம் என்பது சுதந்திரம். அது தமிழ்ல விடுதலை. புரியுதுங்களா? நீங்க சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க சுதந்திரமாக செயல்படுவதற்கு விடுதலை பெற்றிருக்கீங்க. பாவத்திலிருந்து மற்ற காரியங்களில் விடுதலை பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். சுயாதீன பிரமாணமாகிய விடுதலை தரக்கூடிய சட்ட புத்தகம். எது விடுதலை தரக்கூடிய சட்ட புத்தகம் என்றால் அதான் வசனம் கீழே போட்டு சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் கேட்கிறதை என்ன பண்ண மாட்டாரு? கேட்கிறதை மறக்கிறவனாய் இராதபடிக்கு அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து வசனமோ அந்த விடுதலை தரக்கூடிய விஷயங்களோ இந்த காதலை வாங்கிட்ட பின்னாடி என்ன பண்ண மாட்டாருன்னா மறக்கவே மாட்டாரு. அதன்படி செய்யறதுக்கு மட்டுமே அவர் விழிப்பா இருப்பாரு என்பதுதான் அதனுடைய விஷயங்கள் பார்க்கிறோம். அப்படி செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பாடத்தினுடைய கருத்து உள் வாங்கி வச்சு, சரிங்களா? இதுதான் இந்த பாடத்தினுடைய தாற்பயம், அதனுடைய தன்மை. இதை கொஞ்சம் நம்ம விளக்க தான் போகிறோம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதோ சேர்த்து அப்படியே மேலோட்டமாக அல்லது ரொம்ப அதிகமாக எது வேணால் நம்ம பண்ணாலுமே விஷயம் ஒன்று தான். இந்த வசனத்தில் இருக்கிற கருப்பொருள் தான் மெய். இதை தாண்டி நானும் வேறு ஏதாவது விஷயங்களோ இல்லை நீங்கள் ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாக வராது. அப்போ என்ன பண்ணணும்னா இதோடைய 7வது பகுதியுடைய தலைப்பு என்னவா வைக்கலாம் என்றால் கேட்குதலும் செயல்படுதலும். கேட்குறோம், செயல்படுறோம். அதான் அதனுடைய தலைப்பு. சரி, இப்போ நம்ம பாடத்துக்குள்ள நம்ம கடந்து வரலாம். இப்போ முதலாவதாக நாம் பார்க்கலாம், இந்த வசன பகுதி எப்படி நம்ம கேட்குறோமோ அதன்படி செயல்படணும். இந்த வசனத்தை யாரெல்லாம் பயன்படுத்தினாங்க, எதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஆழம் வைக்கலாம். சரிங்களா? இப்போ முதலாவது கடவுளுடைய வார்த்தையை பர்ஃபெக்டா பயன்படுத்தினவர் யார்? முதலாவதுனாவே ஃபர்ஸ்ட் நம்ம யார் தான் சொல்லுவோம்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. யோவான் 8:28 டிஸ்பிளே போட வேணாம். யோவான் 8:28 ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே. அப்ப முதலாவது பர்ஃபெக்ஷன். முதலாவது அவர் சுயமா ஏதாவது செஞ்சாரா அப்படின்னா அவர் சுயமா எதுவுமே செய்யறதே கிடையாது. இது முதல் உதாரணத்துவத்துக்கு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு லெசன், ஒரு பாடமாக நம்ம கருத்து கொள்ளலாம். பிதா எனக்கு போதித்தபடியே அப்படின்ட்டார். கடவுள் என்ன சொல்றாரோ அதை தாண்டி இவர் சுயமாக செயல்படுகிறது இல்லை. பிதா போதித்த வசனங்களுக்கு மட்டும்தான் அவர் பேசுவார். அவர் சொல்லாத விஷயங்கள் வைக்கிறது இது முதல் உதாரணம். இன்னும் கூட நாம் பார்க்கலாம். யோவான் 14:10 நாம் வாசிக்கலாம். யோவான் 14:10 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை
சுயமாய் சொல்லவில்லை. என் சுயமாய் சொல்லவில்லை. 2 பாயிண்ட். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள்லாம் யாருடையது? அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை, அன்டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அவர் யூஸ் பண்ண எல்லாமே கடவுளுடைய வார்த்தையை தவிர அவர் சுயமா எதுவும் பேசல. அப்படின்னா அவர் சுயமா பேசினாரானா அவர் தான் வார்த்தை, அவர் தான். ஏன்னா அவர் பேர் லோகாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வார்த்தையை சரியாக பயன்படுத்தினாங்க. பிற்பாடு யாரெல்லாம் பயன்படுத்தினாங்க? ஆதிகால அப்போஸ்தலர் காலத்திலையும் சரி, சபையுடைய காலங்களும் கட்டத்தில் அந்த வார்த்தையை அதிகமாக அதுக்கப்புறம் யார் பயன்படுத்தினாங்க? அதுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம வசனம் படிக்கிறோம். வசனத்தை எல்லாருமே ஹேண்டில் பண்ணலாம். முதலாவது பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, பரிசேயர், வேதபாரகர், ஸ்கிரைபர்னு சொல்லக்கூடியவங்க. ஸ்கிரைபர் எழுத்தர், அதாவது அதை பற்றி அறிவு பெற்ற ஜனங்கள், இவங்கெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இவங்களும் யார் தான் எதை யூஸ் பண்ணுறாங்க? கடவுளுடைய வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் பிதாவுடைய வார்த்தையை தான் பயன்படுத்தினாரு. அடுத்து யார் பயன்படுத்துகிறாங்க? பரிசேயர், வேதபாரகர் என்று சொல்லப்படக்கூடிய வேத வல்லுநர்கள் கூட என்ன பண்ணுறாங்க? இதே வார்த்தைகளை தான் அங்கே பயன்படுத்துகிறாங்க. 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்டில் பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கிற பெயர் சபைகள் கூட எதை யூஸ் பண்ணுறாங்க? இதே வேத புத்தகத்தை கையில் வச்சுட்டு இருக்காங்க. இதே புத்தகத்தை அவங்களும் பேசுகிறாங்க. இதை கேட்கறதுக்கு ஏகப்பட்ட ஜனங்கள் அங்கே கூட இருக்காங்க. அப்போ இவங்க எதை தான் யூஸ் பண்ணுறாங்க? வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்தது நாங்கள் பார்க்கும்போது சில ஆர்கியூமெண்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் சகோதரர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, இதே வேதத்தை வைத்து கடவுள் என்ன, எத்தனை பேர், 2 பேரா 3 பேரா, பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி A to Z அவங்க கூட என்ன பண்ணுறாங்க, இதே வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது கடைசியாக அல்லது எப்போவுமே இன்னொருத்தர் எப்பயுமே பயன்படுத்திட்டு இருப்பார் யார் அப்படின்னா, சாத்தானும் என்ன பண்ணுறாரு? சாத்தான் என்ன பண்ணுறாரு? பைபிள் தெரியுமா தெரியாதா அவருக்கு? பைபிள் தெரியாதுங்க. பைபிள் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவர் போராடுறது எல்லாமே எதை வச்சு தான் போராடுறாரு? பைபிள் வசனத்தை வச்சு போராடுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம் பாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மத்தேயு 4:4 ஒரு வசனம் இருக்கும், வாசிச்சு பாருங்க. மத்தேயு 4:4. மத்தேயு 4:3. அப்பொழுது சோதனைக்காரன், அவருக்கு பேர் என்ன பேரு? சோதனைக்காரன் என்ன பண்றார்? அவரிடத்தில் வந்து, யார் இடத்துல? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவில வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அப்ப தேவனுடைய குமாரனா இல்லைன்னு டவுட் ஏற்படுத்துறாரு. நீ தேவனுடைய குமாரன் தானே, அப்போ தேவனுடைய குமாரனே ஆனால் எதை யூஸ் பண்றாரு அப்படின்னா வேர்ஸ் தான் யூஸ் பண்றாரு. அப்புறம் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அப்போ டெஸ்ட் பண்றாரு. புரியுதா? இந்த கல்லுகளே அப்பங்கள் ஆக முடியும். இதே மத்தேயு 4:6 வாசிச்சு பாருங்க. நீ தேவனுடைய குமாரனேயானால், நீ தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். என்பதாய் எங்க எழுதி இருக்குது? அப்ப பைபிள் பத்தி ஒரு நாலேஜ் இருக்கா இல்லையா? இருக்கு. என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னார். அப்படின்னா பைபிளை நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணும்போது, எனக்கு மட்டும் தான் தெரியும் நினச்சி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களா? யாருக்கெல்லாம் தெரியும்? சில வகுப்பார்களுக்கு, முக்கியமான வகுப்பார்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக தெரியும். ஆனால் இதில் இந்த வகுப்பாரில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம்? எல்லாருமே வசனத்தை பயன்படுத்தலாம். யார் வேணாலும் இந்த வசனத்தை பயன்படுத்துறது தப்பு இல்லை. ஏன்னா அது சில பேர்த்துக்கு புரியும், சில பேர்த்துக்கு புரியாது. சில பேர்த்து அது என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறோம். இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பர்பஸ்க்காக இந்த வேதத்தை எடுத்தார்? ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவர் என்னை பற்றி என்ன எழுதியிருக்குது, நான் என்ன செய்யணும், இதை குறித்து மேற்கொண்டு என்னென்ன செய்யணும், கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே அந்த வேத புத்தகத்தை எடுத்து அவர் அப்படியே நிறைவேற்றுவதற்கு காரணகர்த்தாவாக மாறிட்டார். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலே யார் தான்? இயேசு கிறிஸ்து. ஸோ அப்போ அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இருக்கிற கேட்டகரியெல்லாம் நம்ம யோசிக்கணும். பரிசேயரும் யூஸ் பண்ணாங்க, வேதபாரகரும் யூஸ் பண்ணாங்க. எதுக்கு? இயேசு கிறிஸ்துக்கிட்ட குற்றம் கண்டுபிடிப்பதற்காக, அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக. ஸோ இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி நிறைய லிஸ்ட்டில் நம்ம வச்சுட்டு போகலாம். 4வது 5வது கேட்டகரியில் சாத்தான் நம்ம வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை எப்போ கமிழ்க்கலாம், நம்ம ஏதாவது ஒரு சோதனையில் மாட்டி, அவர் பேரே சோதனைக்காரன், நம்மளை சோதனையில் மாட்டி விட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார்? ஹாப்பியாக இருப்பார்.
ஸோ அந்த ஹாப்பிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சோதனைக்காரன் வைக்கக்கூடிய எல்லா விதமான சோதனைகளையும் எதிர்த்து நிற்கிறவர்களாகவோ அல்லது மாட்டிக்கொள்ளாதவாறு அந்த இருதயமாகிய இந்த வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொண்டு மனனம் செய்து வைத்திருக்கும் போது மாத்திரம்தான் நாம் தப்பிக்க முடியும், பிழைக்க முடியும். இந்த வசனம் நம்ம இருதயத்தில் கொஞ்சம் இல்லை, சரியானபடி அது பதிவு ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இடரல் அடையிறதுக்கு 1008 வாய்ப்புகள் இருக்குது. நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துடைய முக்கியமான மைய கருத்தாக அங்கே இருக்கிறது. அப்போ இதை யார் வேண்டாலும் பயன்படுத்தலாம், எப்படி வேணாலும் பயன்படுத்தலாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்த்துருக்குறோம். பைபிள் வசனத்தை பயன்படுத்த. சரி, இதே பாடத்தினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கும்போது நம்ம பாடத்துக்குள்ளே கடந்து வரோம். முதல் பகுதியை ஆதார வசனத்துக்குள்ளே கடந்து போகலாம். யாக்கோபு 1:21, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும். இது ஏன் ஆகையால் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மேலே சொல்லப்பட்ட 20 வசனங்களுக்கு உண்டான காரியங்களுடைய கருப்பொருள் தான் அங்கே வைக்கிறாங்க. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும். இப்பதான் பார்க்கணும். 2 பாயிண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் நீக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாவித அழுக்கு, இது இங்கிலீஷில் வேறு மாதிரி இருக்கும், நான் டிஃபைன் பண்ணுறேன். ரெண்டாவது பார்க்கும்போது கொடிய துர்க்குணம். எல்லாவித அழுக்கு, கொடிய துர்க்குணம் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதான் இதுதான் பாயிண்ட். இந்த வசனத்தை எப்படி நம்ம சாந்தமாய் ஏற்றுக்கொள்வது? இப்போ எல்லாவித அழுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது இங்கிலீஷில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபில்த்தினஸ் அப்படிம்பாங்க. ஃபில்த்தினஸ், ஆல் ஃபில்த்தினஸ். இது என்னது எல்லாவித அழுக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்தது நாங்கள் பார்க்கும்போது கொடிய துர்க்குணம். இந்த கொடிய துர்க்குணத்துக்கு இங்கிலீஷில் என்ன வேர்டு அப்படின்னா சூப்பர்ஃப்ளூயிட்டி ஆஃப் மேட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு, அதாவது நாட்டினஸ், சூப்பர்ஃப்ளூயிட்டி ஆஃப் நாட்டினஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு அங்கே யூஸ் பண்ணப்பட்டு இருக்கிறது. இது எது அப்படின்னா தீங்கு விளைவிக்கிறது, மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு வேர்டு அங்கே கொடிய துர்க்குணம். அதாவது கொடிய துர்க்குணம் என்றால் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு குணம் என்று அர்த்தம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ எல்லாவித அழுக்கு அப்படின்னா வசனம் எங்கே போட்டிருக்க நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 விதத்தில் அழுக்கு இருக்குது. எல்லாவித அழுக்குனா எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னு மாம்சத்திலும் லிசன் எவ்ரிபடி. அதாவது நீங்க எல்லாரும் கவனத்தில் எதாவது சொன்னேன். வசனம் வந்து வரும்போது கவனம் இல்லை என்றால் அது கற்பாறையிலோ அல்லது நல்ல நிலத்திலேயோ எங்க விதைக்கிறதோ விதைக்கப்பட்ட இடத்தை பொறுத்து அமையும். வசனத்தில் கவனம் வைக்கல அப்படின்னா நீங்கள் எங்கே அந்த விதைக்கப்பட்ட இடம் மாறிடும். விதை வரும். விதை எதுக்கு ஒப்பிட்டு நம்ம பேசுகிறோம்? வசனம் இருக்கு பின்னாடி சத்தியம். அது விதைக்கிற இடம் நல்ல நிலமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கணும்? அது பின்னாடி நம்ம பார்க்கணும். அது கேட்கக்கூடிய காது இருக்கணும். ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய காது இருந்தால் தான் அது எங்கே விதையுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்போது வசனத்தில் பார்க்கும்போது மாம்சம் மற்றும் ஆவியிலும் வசனம் வாசிச்சிருங்க. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. எங்கெங்க அழுக்கு இருக்கு? வெளிப்புற மாம்சம் எதுக்கு அடையாளமா இருக்கு? வெளிப்புறமா இருக்கிற மாம்சத்திலயும் அழுக்கு இருக்க கூடாது. ரெண்டாவது ஆவி, உள்புறம். அப்ப உள்புறமும் அசுசி. அப்ப 2 இடத்துல அசுசி இருக்கு. வெளிப்புறமாக நான் ஒண்ணுமே பண்ணல பதர், உட்புறமாக தான் பாவம் செஞ்சனாலும் அழுக்குதான். உட்புறமாக நான் நல்லா இருக்கேன், நான் ஆவிக்குரிய ரீதியில் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், கொஞ்சம் மாம்சத்தின்படி செயல்பட்டேன் அப்படின்னாலும் என்ன பேர்? அழுக்கு தான். உள்ளே இருக்கிற அழுக்கு வெளியில் தெரியாது, வெளியில் இருக்கிற அழுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ உள்ளே இருக்கிற அழுக்கு யார் பார்ப்பாங்க? யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க ஞாபகம் இருந்தால் போதும். வெளியில் இருக்கிற அழுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், உள்ளே இருக்கிற அழுக்கு மறைச்சி தான் வைக்க முடியுமே தவிர வெளியில் தெரியாது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம இந்த காணப்படுகிற மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா விதமான அழுக்கையும் நீக்கி சுத்திகரிக்கிறது எது?
வசனம் வாசிக்கலாம். நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த அப்போ கடவுள். ரெண்டு இடத்துலயும் பர்ஃபெக்ட்னஸ், அங்க பரிசுத்தமாகுது, அங்க பூரணமாக வேண்டும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த மாம்சம் மற்றும் ஆவி. சரி, இத யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசித்தா ஓரளவுக்கு புரிஞ்சிடும். நம்ம ரெண்டு இடத்துல நமக்கு அழுக்கு காணப்பட்டதுக்குண்டான வாய்ப்புகள் அங்கே இருக்கு. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது. 4:14. அதான் கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. மன்னிச்சிருங்க, இது வந்து ஆர்சி பைபிள் கிடைச்சா வாசிச்சிருங்க. ஆர்சி பைபிள், ஏன்னா இதில் ஆர்சி பைபிள்லாம் தெளிவாக இருக்கும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். இல்லைன்னா அது விட்டுடுங்க. அது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வாசி காமிச்சிடுறேன். அது ஆர்சி பைபிளில் வசனம் நீங்கள் அப்புறமேட்டு எடுத்து பாருங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அப்புறமேட்டு எடுத்து பாருங்கள். உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவி விடுங்கிறார். உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவி விடு, இன்னும் எத்தனை காலத்துக்குரிய தீய சிந்தனைகள் உன்னில் குடிகொண்டிருக்கும். எந்த வசனம் எடுத்து பாருங்க. உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவி விடுங்கிறார். உன் இதயத்தில் எங்கே தான் ப்ராப்ளம் மேக்சிமம் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இருதயத்தில் தான் நினைவுகள். எதை நினைக்கிறோமோ அதுதான் வாய் பேசணும். கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்தோம். எதை நினைக்கிறோமோ அது வாய் பேசும். இங்கே என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்கன்னா பாருங்க, உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவி விடு, இன்னும் எத்தனை காலத்திற்குரிய தீய சிந்தனைகள். எத்தனை காலத்துக்குப்பா இந்த தீய சிந்தனைகள் அங்கே வச்சுட்டு இருக்கீங்க, உன்னில் குடி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இந்த இடத்துல குடி கொண்டிருக்கக்கூடியது எது? நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம் என்றால் இங்கே அழுக்குகள் நிறைந்திருந்தால் இது எப்படி அசுத்தமாக இருக்குமா சுத்தமாக இருக்குமா நம்ம கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், அதே வசனத்தில் நீங்கள் 3:14 வாசிச்சு பாருங்கள். 3:14 அது அப்புறமா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் போய் சொல்லாமலும் இருங்கள். அது வசனம் இந்த ஆர்சி பைபிளில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள் என்று 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் அதை அப்புறமேட்டு வாசிச்சு பாருங்க. அப்போ இதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு அவங்க பார்க்குறோம் அப்படின்னா, வசனத்தின் 1வது வசனத்தின்படியே ஆழமான விஷயங்களை எல்லாவித அழுக்கும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, அப்போது நம்ம இந்த எப்படி சுத்திகரிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம முதலாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5:25 மற்றும் 26. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தாம் அதை திருவசனத்தை கொண்டு, எதை கொண்டு? திருவசனத்தை கொண்டு. இன்னைக்கு திருவசனம் கேட்டாதான் என்ன நடக்கும்? திருவசனத்தை கேட்டா என்ன நடக்கும்? சுத்திகரிப்பு. நம்மகிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா, 2 விஷயம் நம்ம ஏற்கனவே வசனத்தில் பார்த்தோம். அழுக்கு, கொடிய துர்க்குணம். இது 2ஐயும் நீக்கிறதுக்கு என்ன இருக்கு? திருவசனம். தண்ணீர் முழுக்கு என்ற ஒரு திருவசனம். அங்க பாருங்க, அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. அதுதான் பாயிண்ட். இது நமக்கு இந்த வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு நம்ம உபயோகிக்கிறோம், இதை உபயோகிக்கிறது அடிப்படையில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சுத்திகரிப்பு அங்கே நிகழ்கிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போது முதலாவது நாம் பார்க்கும்போது அழுக்கு என்றால் என்ன அப்படின்னா, அது கரைப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அது பரிசுத்தத்திற்கு எதிரானது. அழுக்கு வந்துச்சுன்னா நாம் சுத்தம் இல்லாதவைகளாக காணப்படுகிறோம் என்பதுக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. 3வது, அழுக்கு யாராவது நம்ம திடீர்னு இப்போ இந்த ஒயிட் ஷர்ட்டில் ஒரு ரெட்டிங் இருக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் எல்லாரும் என்ன பார்ப்பீங்க? நான் சொன்ன வசனத்துக்கு கண்டிப்பாக காது குத்து கேட்க மாட்டீங்க. அவர் சட்டையில் பார்த்துங்க ரெட்டிங் இருக்குது. இங்கே ஏதோ ஒன்று, இது இப்போ ஒரு வேளை எக்ஸாம்பிளுக்கு இப்படி நான் வச்சுட்டு இருக்கிறேன், இப்படி வச்சுட்டு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க? எல்லாருமே என் பேச்சு கேட்பீங்களா? இந்த மொபைல் கீழே விழுந்துரும்பா, இதை தானே பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய கண்ணோட்டம் எதன் மேலே தான் போகும்? ஃபுல்லாக இருக்கிற ஒயிட் ஷர்ட் மேலே போகாது, ஏதோ கொஞ்சமாக இருக்கிற
ஒரு சின்ன கரை மேலே கண்டிப்பாக ஃபோக்கஸிங் போகும். இது இயற்கை தானே. ஏதோ ஒரு விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கண்கள் அங்கே போவோம். அப்போது என்னவே பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, முகம் சுளிக்க வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த அழுக்கு மற்றும் இந்த காரியங்களை பரிசுத்தப்படுத்தாத காரியங்கள் எல்லாமே அழுக்குக்கு ஈக்குவலாக நம்ம வைக்கலாம். இது கொஞ்சம் அருவருப்பான விஷயமாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த அழுக்கை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வசனத்தை நமக்கு பார்க்கணும். அதே போல் கொடிய துர்க்குணம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ துர்க்குணம் என்றால் என்ன அப்படின்னா, துர்க்குணம் என்ற எதை அடிப்படையில், குணம் என்றால், குணம்னா நான் என்ன சொல்லுவோம், நல்லதுன்னு சொல்லலாமா? குணம் நல்லதா? குணம் நல்லதுன்னு சொன்னால் நல்ல குணம், குணம் கெட்டதுன்னு சொன்னால் கெட்ட குணம். கெட்ட குணத்துக்கு இன்னொரு பேர் துர்குணம். துர் என்றாலே நாற்றம், துர்நாற்றம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நாற்றம் என்றால் என்ன, நாற்றம் அடிக்குதுன்னு சொன்னால் அதுவே தப்பு. நாற்றம் என்ன அர்த்தம்? மனம். நாற்றம் என்றால் மனம், துர்நாற்றம் என்றால் தான் கெட்டது. அப்போது நல்வாசனை கெட்ட வாசனை என்பது அந்த துருங்கிற ஒரு வார்த்தையில் தான் இருக்குது. அப்போ துர்குணம் அது வசனம் நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 22ஆம் அதிகாரம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் வாசிக்கிறது ரொம்ப லேட் ஆகும், ஆனால் புரிஞ்சுக்கோங்க, டைம் இல்லை. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15லேருந்து 22 ஒரு வசனங்களை நீங்கள் வாசிக்கணும். ஆனால் எல்லாமே வாசிக்க வேணாம், 16 மட்டும் வாசிங்க. தங்கள் சீசரையும் ஏரோதியாரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். இப்போ பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட 2 வகையான வகுப்பாரை அனுப்புறாங்க, 2 விதமான வகுப்பாரை அனுப்புறாங்க. வாசிக்கலாம். அவர்கள் வந்து போதகரே நீர் சத்தியமுள்ளவர் என்றும். இப்போ எப்படி ஹேண்டில் பண்றாங்க பாருங்க. இது துர்குணமா, நல்ல குணமா, கெட்ட குணமா, இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, தூங்கிட்டீங்கன்னா பார்க்க முடியாது, விழிச்சுக்கிட்டீங்கன்னா தான் பார்க்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட 2 பேர் அனுப்பிட்டாங்க. நம்மக்கிட்ட எத்தனை பேர் அனுப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மக்கிட்ட எத்தனை பேர் அனுப்பிச்சிருக்கிறாங்க தெரியல. 2 பேர் தான் அனுப்பிச்சிருக்காங்களா? திங்க் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட எல்லாருமே எதிரியாக தான் இருப்பாங்க பார்க்குறவங்க எல்லாம், ஆனால் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம சுற்றி வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது. இந்த போராட்டம் நிறைந்த உலகத்தில் ஜெயிப்பது என்பது ஒரே ஒரு விஷயந்தான், அது வசனத்தை வைத்து நம்மை சுத்திகரித்து கொண்டு இருந்தால் மாத்திரம்தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக சாதனை என்ன பண்ணிடுவார், அழகாக அப்படி கசக்கி தூக்கி எஞ்சிட்டு போயிட்டே இருப்பார். கொஞ்சம் ஏமாந்தீங்க அப்படின்னா உங்களை அப்படியே அழகாக தூக்கி மடிச்சு தூக்கி எஞ்சிட்டு போயிடுவார். பாருங்கள், இப்போ நம்ம இது வசனத்தை கவனம் வைக்கலாம். தங்கள் சீசரையும் யார்கிட்ட அனுப்புகிறாங்க பாரு, அவருடைய சீஷர்கள் ஏரோதியாரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து போதகரே, பேர் சொல்கிறாங்க, போதகரே நீர் சத்தியமுள்ளவர். நீங்கள் ரொம்ப பைபிள் நல்லா படிச்சுக்கிறீங்க, அருமையானவங்க. அது மாத்திரமல்ல, தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும். 2 பாயிண்ட் சொன்னாங்க. நம்மளை பற்றி நல்லா சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சத்தியம், போதகரே நீர் சத்தியம் உள்ளவர். 2வது பாயிண்ட், தேவனுடைய மார்க்கத்தை எப்படி பேசுறீங்க? சத்தியமாக போதிக்கிறீங்க, பக்காவா. சத்தியத்தை தாண்டி நீங்கள் போதிக்கிறது இல்லை. நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராகையால், நீங்கள் யாரு பாரபட்சம் பார்க்கறது இல்லை, பர்ஃபெக்டாக நீங்கள் முகதாட்சிணியம் இல்லாமல் நடந்துக்கிறீங்க. முகதாட்சிணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? நாம் பேசாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் சத்தியம் பேசுகிறோம், ஆமாங்க நான் சத்தியம் தாங்க பேசுகிறோம். உடனே 2வது பாயிண்ட் என்ன விடுறாங்க, நீங்கள் தேவனுடைய சத்திய மார்க்கத்தை எப்படி போதிக்கிறீங்க? பர்ஃபெக்டா, முகதாட்சியம் இல்லாமல், இவருக்கு ஒரு மாதிரி, அவருக்கு ஒரு மாதிரி, அவருக்கு ஒரு மாதிரி, எனக்கு ஒரு மாதிரி, அப்படி இல்லை, பர்ஃபெக்டா முகதாட்சியம் எல்லாம் பேசுறீங்க. உடனே அவர் என்ன ஆயிடுவாரு? நீங்க யார் என்ன இப்படி நம்மகிட்ட பேச என்ன பண்ணுவீங்க? ஐயோ அப்போ அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனா நெக்ஸ்ட் நம்ம வாசிக்கலாம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது இப்ப மாட்டி விடுறாங்க. நியாயம் என்ன கேட்டாங்க, பர்ஃபெக்டா பேசுறாங்க, எல்லாமே கரெக்ட் தான். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ராயனுக்கு வரி செலுத்துறது சரியா சரி இல்லையா கேள்வி கேட்டா. இப்போ என்ன பண்றாங்க, இது வரைக்கும் கரெக்டா பேசினாங்க, இப்போ என்ன பண்றாங்க, மாட்டி விடுறதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. இது நல்ல குணமா கெட்ட குணமா? முன்ன சொன்னது நல்ல குணமா? கெட்ட குணத்துக்கு நல்ல குணத்துக்கு ஆரம்பமாக விஷயங்களை இப்போ பண்றாங்க. பாருங்க, அடுத்து நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். அடுத்தது ராயனுக்கு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. 18 வாசிக்கலாம். இயேசு அவர்கள் துர்குணத்தை அறிந்து, இயேசு அவர்களுடைய துர்குணத்தை அறிந்து. அப்போ ஃபர்ஸ்ட் பேசும்போது எப்படி தான் இருந்துச்சு? தேன் போல இருந்துச்சு.
ரெண்டாவது அவருடைய துர்க்குணத்துக்கு எதுக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கிற விஷயம். இப்போ வசனத்தை நம்ம கையாடுகிற விதம் எதுக்காக கையாடுகிறோம், இந்த வசனம் இருதயத்தில் ஊன்ற கட்டப்பட்டு தான் இருக்குதா, அதில் ஆழமான வேர்களை கிளை கிளையாக பிரிந்து போகக்கூடிய அந்த வேர்களாக காணப்படுகிறதா, இல்லை மேலோட்டமாக வைக்கப்பட்ட செடியாக இருக்கிறதா? மேலோட்டமாக வைக்கப்பட்ட செடியாக இருந்தால் இவங்க பிடிங்கி போட்டிருப்பாங்க இந்நேரம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியல. அவர் என்ன பண்ணுறார், நீங்கள் போய் அந்த காயினை பாருங்கள், அது காயின் யாருடையதுன்னு கேட்குறாரு. அந்த காயின் யாருடையது? அது ராயனுடையது. ராயனுடையது யாருக்கு என்ன பண்ணுங்க, ராயனுக்கு செலுத்துங்க அப்படின்ட்டார். அப்போது ஒருத்தருடைய துர்க்குணம் எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா வெளிப்படையான வார்த்தைகளில் கண்டு பிடிக்க முடியாது. அவங்களுடைய அந்த விஷயங்களை மேற்கோள் காட்டுகிற போது தான் பிடிச்சிருவாங்க. நம்ம எதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்து தான் அந்த வார்த்தையை வசனங்களை வைக்கிறாங்க. நீங்கள் சத்தியமுள்ளவர், நீங்கள் முகதாட்சியம் இல்லாதவர், பர்ஃபெக்டாக இப்போ சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன ஆயிரும், அங்கே தான் ஏமாந்துடக்கூடாது. நம்ம கரெக்டாக அந்த இதில் பாருங்கள், முகதாட்சியம். அப்போது இங்கே துர்க்குணம், அப்போ கொடிய துர்க்குணத்தை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாவித அழுக்கையும் நீக்க வேண்டும். கொடிய துர்க்குணத்தை அங்கே நீக்கணும். வாங்க பாரு, பேட் கேரக்டர் அங்கே வெளியாகுது. என்ன விஷயம் அப்படின்னா, இது இங்கிலீஷில் பார்க்கும்போது லே அப்பார்ட் அப்படிங்கிறாரு, டு ஃபுட் ஆஃப் அசைட் அவே, அதுக்கு ஒதுங்கி போயிடணும் அப்படிங்கிறாரு. சரி, இதுக்கு தான் வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதி வாசிங்களா பாருங்கள். ஆர்சி பைபிளில் எப்படி இருக்குன்னா அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 22 என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய யோசனை, இந்த கொடிய துர்க்கத்தின் யோசனை பாருங்க. அதாவது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி, அந்த வசனம் இருக்கா பாருங்க. பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி, 15 வசனம் வாசிங்க. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி, பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி. இப்போ எதை வச்சா மாட்டிடலாம், நம்ம என்ன பேசுகிறோமோ அதனால தான் நம்ம என்ன பேசுறது போது என்ன பண்ணணும், பேசும்போது ரொம்ப என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக பாடத்தில் நம்ம கேட்டுருவோம், பேசும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பேசிட்டிங்கன்னா என்ன பண்ண முடியாது, ரிட்டர்ன் வாங்கணும்னா அதுக்கு 2 பேச்சு பேசணும். பேசும்போது தாமதமாக பேசிட்டீங்க, தயவாக பேசிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை பேசுறதுக்கப்புறம் அது ரிட்டர்ன் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. அதனால் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இந்த மத்தியில் பிதாவின் வார்த்தைகள் வந்துச்சுன்னா நம்ம எப்படி பார்க்கலாம், ஒரு கடவுளுடைய வார்த்தை நம்மக்கிட்ட வருது அப்படின்னா அதை நம்ம எந்த விதத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்தின் வாயிலாக நாம் பார்க்கலாம். ஒரு உதாரணம், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு வைக்கிறேன். நான் இப்போ ஒரு டீச்சராக இருந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வைக்கிறேன். அந்த எக்ஸாம்பிள்ஸுக்கு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் எல்லாமே பதில் சொல்லுவீங்க, கரெக்டாக சொல்லுவீங்க. இப்போ முதல் விஷயம் பாருங்கள், ஒரு ஜென்ரேட்டர் பார்த்துக்கிறீங்களா, பழைய கால ஜென்ரேட்டர் ரூம் சைஸ் இருக்கும், இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே எங்கேயோ இருக்கும் பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு அபாயக்குறி பலகை போட்டிருப்பாங்க, ஒரு எலும்பு கூடு இப்படி போட்டு அபாயக்குறி இது என்னன்னு சொல்லி போட்டிருப்பாங்கன்னா ஒரே வார்த்தையில் என்னன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, தொடாதே. இங்கிலீஷில் டேஞ்சர் போடுவாங்க, தமிழில் அபாயமானது அல்லது இதை தொடாதே. 1. 2வது, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் நீங்கள் போனால் புதக்குழி இருக்கும், அங்கே போகாதீங்க, இது தடை செய்யப்பட்ட பகுதி, ப்ராகிபிட்டட் ஏரியா அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இங்கே ஒரு இடத்துல ஒரு மேம்பாலம் இருக்கும், ரொம்ப பாலமே எங்கே இருக்கும், மேம்பாலம்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கே இருக்கும், கீழே இருக்கும். குனிந்து செல்லுங்கள், எல்லாம் மேலே டோப்பா கலந்து போயிடும், அதனால் குனிந்து செல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கும். குறுக்கே செல்லாதீர்கள், தலைக்கவசம் அணிவீர். இதெல்லாம் என்னதுங்க, இதெல்லாம் என்ன போர்டு, எச்சரிக்கை போர்டு. எச்சரிக்கை, இந்த எச்சரிக்கை போர்டு பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் 80% பீப்புள் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக போடுவாங்க. ஆனால் சில 20% பீப்புள் என்ன பண்ணுவாங்க, தடையை மீறுவாங்க. தடையை பாருங்க, அப்போது தடையை மீறுவாங்க. தடையை மீறினால் என்ன நடக்கும், தலைக்கவசம் அணியாததுனால எத்தனை பேர் ஆக்சிடென்ட்டில் செத்துட்டாங்கன்னு யூடியூப்பில் போய் பாருங்கள். மொபைல் பார்த்துட்டே போய் குழிக்குள்ள விழுந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. கரெக்டாக ட்ரெயின் வரும்போது அங்கே போட்டிருக்கும், முன்னாடி கேட் இருக்கும், கேட்டு தாங்கி வேகமாக போயிடலான்னு போனால் 2 குழந்தைங்க செத்து போயிருக்கும், பேரண்ட் செத்துருப்பாங்க, பைக்கில் போனவங்க செத்துருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? குனிது செலவுன்னு போர்டு போட்டிருக்கோம், அங்கேயே இடி செத்துருப்பான். இதெல்லாம் என்ன ப்ராப்ளம், ஏன் படிக்க தெரியலையா? சரி, படிக்க தெரியலன்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, படம் போட்டு காமிக்கும், இங்கே ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஒரு படத்தை அங்கே போட்டு காமிக்கும். ஸோ படிக்க தெரியல, பரவாயில்ல, பார்த்துனாச்சும் புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம்
ஒரு எச்சரிக்கை பலகைக்கு கீழ்ப்படியும் போது நடக்கக்கூடிய விபத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், தவிர்க்கலாம். இது எச்சரிக்கை போர்டுக்கு உண்டான ஒரு ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ கடவுளுடைய வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? கடவுளுடைய வார்த்தை நம்மகிட்ட வரும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? கடவுளுடைய வார்த்தையை வரட்டும் ஆனால் அது செயல்படுறதுக்கு தாமதம் எடுக்கும். ஆனால் செயல்படாமல் விட்டுருமா? அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் சொன்ன வசனமே உங்களை எதை, அதை நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம விஷயங்களை பார்க்கும்போது ஒரு கவனக்குறைவு இந்த விளம்பர பலகைகளில் இருக்கக்கூடிய, ஒரு எச்சரிக்கை பலகைகள் மேலே இருக்கக்கூடிய இந்த தலைப்புக்கு நம்ம மதிப்பு கொடுக்கலன்னா உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளிலிருந்து பெறப்பட்ட இந்த வார்த்தைக்கு நம்ம அதிகமான எச்சரிப்போ அதிகமான கவனமோ கொடுக்காவிட்டால் நமக்கு கண்டிப்பாக பாதிப்பு இப்போ இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு, நம்ம எதை அடிப்படையில் அதில் நம்ம வச்சிருக்கிறோங்கிறது தான் முக்கியமானது அங்கே இருக்குது பார். ஒருவேளை அதில் நம்ம அலட்சியம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அலட்சியம் இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கவனம் வைக்கணும். இப்போ நம்ம யாரை பின்பற்றுகிறோம், யாரை பின்பற்ற போகிறோம், புரியுதுங்களா? அந்த 5 கேட்டகரியில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வசனத்தை பக்காவாக இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சு செயலாற்றினார். 2வது பரிசேயர் வேதபாரகர் செயலாற்றினாங்க. கிறிஸ்துவ மண்டலமும் செயலாற்றுது, உண்மையான திருச்சபையும் செயலாற்றுது. இதில் நம்ம யாரை முன் வைக்க போகிறோம், யாரின் படி வாழ போகிறோம், இது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது நம்ம இன்னைக்கு பரிசேயர் என்ன பண்ணுறோடைய, பரிசேயருடைய வேலை என்ன அப்படின்னா குற்றத்தை கண்டுபிடிக்கிறது, அடையாளத்தை தேடுறது, இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க சொல்லிகிட்டே பார்க்கலாம். ஆனால் ஒரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1-8 வரை வசனங்களும் நீங்கள் வாசிக்க வேணாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றார். பலியை அல்லன்னா என்ன அர்த்தம்? பலியை என்னன்னு அர்த்தம்? பலி செலுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? அநேக விதமான காளைகள், ஆடுகள், நீங்கள் வளர்த்த காளைகள், நீங்கள் வளர்த்த ஆடுகள், நீங்கள் பாசமாக வளர்த்த எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். பலியை அல்ல. பலின்னா என்ன அர்த்தம்? உயிர் அங்கே போயிடும். ஒரு பலி செலுத்தினா ஒரு காளையுடையோ அல்லது ஆடுடையோ உயிர், பலின்னு என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க. பலி ஒன்று சங்கீதம் 55 சொன்ன உடனே பலியை பார்க்கலும் அந்த கீழ்ப்படியில் உத்தம நிறைய விஷயங்கள் படிப்போம். நிறைய பேருக்கு இங்கே பலி பைபிளுக்குள்ள வந்த பின்னாடி பலினாவே நிறைய பேருக்கு மறந்து போயிடுது. பலி என்றால் உயிர் பலி. உயிர் அங்கே என்ன ஆகுது? பறிக்கப்படுகிறது. ஒரு பலி நமக்காக பறிக்கப்படுகிறது. ஒரு ஆடுடைய ரத்தமோ, ஒரு கோழியினுடைய ரத்தமோ, ஒரு புறாவுடைய ரத்தமோ அங்கே பறிக்கப்படுகிறது. அதான் பலி. பலியை அல்ல. பலி செலுத்துறதை நான் விரும்புறதில்ல. என்ன சொல்றாரு? இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படிங்கிற வசனம். நீங்கள் அந்த வசனம் 12 மத்தேயு 12 எங்கேயாவது இருக்கா? வாசிச்சு பாருங்க. 7 வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அப்போ பார்க்கணும், இரக்கத்தையே அங்கே பாருங்க, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்ட்டார். ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட்டு. அப்போ நம்ம எனக்கு என்ன பண்ணலான்னா, சாத்தான் என்ன பண்ணுவார்னா நம்ம கீழ்ப்படியாமைக்குள்ளாரையே அமிழ்த்து போடுறதுக்கு தான் அவருடைய எண்ணமே. ஒரு வசனம் வந்துச்சுன்னா அது கீழ்ப்படியணும். ஆனால் நம்ம வசனம் வந்துச்சுன்னா நம்ம அவர் எப்படி பண்ணுவார்னா ட்விஸ்ட் பண்ணுவார். எப்படி ட்விஸ்ட் பண்ணுவார்? இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் யாருடைய வேலை பார்ப்பாரு? ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அந்த ட்விஸ்ட்டுக்குள்ளார யார் இருக்கிறாங்க, நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். அந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். அப்போது இந்த என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய விஷயம் அங்கே பண்ணுறாரு. இந்த கல்லுகளை அப்பங்களாக்குங்கிறாரு, நீங்கள் தாள குதிங்கிறாரு. எனக்கு பணிஞ்சிட்டிங்கன்னா இந்த பூமியெல்லாம் அவ்வளோதான். சிம்பிளாக லாஜிக்காக நம்மளை ஏமாற்றிட்டு என்ன பண்ணிடுவார்? வசனம் தான் வைப்பார், ஆனால் ஏமாற்றிட்டு அங்கே போயிடுவார். அப்போ நம்ம இந்த கிறிஸ்துவின் முறையே நம்ம என்ன பண்ணணும்? பின்பற்றுவர்களாக நம்ம இருக்கணும் பார்க்கலாம். இன்னும் கூட நம்ம கிறிஸ்துவ முறை பின்பற்றுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது பார்க்கலாம். கொஞ்சம் யோவான் 8ஆம் அதிகாரம் 5-15 இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்களுடைய உண்மையான குழுமம் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நான் மீண்டுமாக இந்த பாடத்துக்குள்ள கருப்பொருளுக்கு வரேன். சகலவித துர்க்குணம் அழுக்கு நீக்கிவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாக இருக்கிற வசனத்தை
திருவசனத்தை சாந்தமாய் 1. ரெண்டாவது பாயிண்ட் 22 வாசிங்க. யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை எத்தனை பேர் கேட்கிறோம், எத்தனை பேர் செய்கிறோம்? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராதபடிக்கு அதன்படி. அடுத்தது எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால். கேட்கலன்னா பிரச்சனை இல்லைங்க. ஒருவேளை கேட்காம ஏமாத்திட்டு காதே கேட்கல, காது எனக்கு சரியா கேட்கலைங்க, ஒன்றும் எனக்கு வசனம் புரியலைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நோ ப்ராப்ளம். ஆனால் வசனம் நல்லா கேட்டு வசனம் நல்லா புரிஞ்சு நல்லா நான் நடக்கிறேங்கன்னு நினைக்கிற ஒரு மனிதனுக்கு என்ன ப்ராப்ளம்? அப்படி ஒருனா திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால். கேட்கலன்னா பிரச்சனையே கிடையாது. வசனத்தை இது எனக்கு புரியல, கடவுள் அறிவு சரியான போதிய அறிவு அவருக்கு இல்லை, அவர் கேட்ட காலத்தில் நல்லா இன்னொரு நாள் புரிய வைக்கலாம்னு விட்டுருவார். ஆனால் வசனம் எனக்கு நல்லா தெரியும், டீட்டெயிலாக தெரியும், பர்ஃபெக்டாக தெரியும். ஆனால் வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவர்களானால் அதுக்கு என்ன பாயிண்ட் இருக்கு? வசனம் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிறார். கண்ணாடியில நீங்க உங்க சுபாவ முகத்தை பாக்குறீங்க. ஒரு வசனம் வருது நம்ம மத்தியில் வந்தோன்னே நம்ம யாருன்னு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நிற்கலாம். கண்ணாடி முன்னாடி இன்னொன்னே நான் இப்போ என்னுடைய முகத்தையும் நான் வைக்கிறேன். நம்ம பார்த்தோன்னே நான் அப்படியே சிவப்பா கண்ணாடியில் தெரியும்னா என்ன பார்க்குறீங்க, என்ன இவர் கலரை மாற்றிட்டாருன்னு. நான் சிவப்பா தெரியும்னா, மீசை இல்லாமல் தெரியும்னா, மொட்டை அடிச்சுட்டு தெரியும்னா கண்ணாடி என்ன தான் பண்ணும்? கண்ணாடியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது மாற்றி காட்டும், மாற்றி தான் காட்டும். ஏன்னா அது கண்ணாடி என்ன தான் பண்ணும்? மாற்றி காட்டாது. நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறீங்களோ அப்படியே இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன காலையில் கண்ணாடி யாராவது பார்க்க வந்துக்கிறீங்க, எத்தனை பேர் பார்க்காம வந்துருப்பீங்க? கண்ணாடியை பார்த்து டிங்கரிங் அடித்து சீப்பெல்லாம் சீவி நான் வரும்போது கூட சீப்பு தேனை காணும், ஹெல்மெட்டில் சரி அப்போ ஓகே. அப்போ கண்ணாடியில் பார்க்காம நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கே ஒழுங்கு இல்லையோ அங்கே ஒழுங்குபடுத்தணுமா இல்லைங்களா? ஒழுங்கில்லாத பகுதிகளை ஒழுங்குபடுத்துவதற்காக கண்ணாடியை பயன்படுத்துகிறோம். அப்போ கண்ணாடியை பார்த்தா நம்முடைய சுவாபமுகம் இதுதான் பாயிண்ட். சுவாபம்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ரியலா நீங்கள் இப்படியே தான் இருக்கிறீங்க, நீங்கள் மாறவே இல்லை அப்படிங்கிற அந்த கண்ணாடி பிம்பம் அப்படியே காட்டும். நீங்கள் யாருன்னு பர்ஃபெக்டாக காட்டினோடனே அந்த சுவாப முகத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம்? பார்த்துட்டா பக்கவா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூஞ்சி மறைஞ்சு போயிடுது. மூஞ்சி என்னதுன்னே தெரியல. அதனால் கண்ணாடியில் பார்த்து மூஞ்சி போயிடல, நம்ம வேற மாதிரி. வசனம் கண்டிப்பாக பண்ணுங்க. அவன் தன்னைத்தானே பார்த்து அவர் தன்னை முகஞ்ச கண்ணாடியில பார்த்துட்டு அவ்விடம் விட்டு போன உடனே கண்ணாடியை பார்த்த அடுத்த செகண்ட் அந்த இடத்தை விட்டு காலி பண்ண உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். அந்த சாயலையே மறந்துடுறான். அவன் என்ன நினைச்சுக்கிறான் என்னவோ தெரியல. ஒருவேளை வேற யாரோ ஃபீல் பண்ணிப்பான். அந்த அவரை விட்டுட்டு அவருடைய தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு எல்லாரையும் ஃபீல் பண்ணிப்பார் போல இருக்கு. விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண போதும். இப்போ நம்ம அந்த மறந்து விடுவான் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம கவனம் வைக்கலாம், ரொம்ப முக்கியமாக. அப்போ நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய சுவாபங்களை சுட்டி காட்டுகிற ஒரு கண்ணாடி வெளிக்காட்டுகிற நம்முடைய இயற்கையான சுவாபங்களை அது காட்டும்போது இன்றைக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு நாளைக்கு மறந்துடுறோமா? அப்போ அடுத்த செகண்ட். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு மத்தியில் சொல்கிறதுக்கு பிரயாசப்படுகிறேன். அதில் வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 15 வரை உள்ள வசனங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பாஸ்தா வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 15. 5 வாசிங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அதாவது விபச்சாரத்தில் கையுமையுமாய் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட இப்போ வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 வசனம் வாசிக்கலாம். உண்டாகும் பொருட்டு இப்போ பாயிண்ட், குற்றம் சொல்ல காரணம் உண்டாகும் பொருட்டு 7 வாசிக்க. அதான் பாயிண்ட். அவர்கள் ஓயல, இந்த விஷயத்துக்கு ஓயாமல் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவர்கள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன்
கிறிஸ்துதான் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு. இது டீட்டெயிலாக நீங்கள் பின்னாடி படிங்க. இதுக்கு உண்டான டீட்டெயில் ஆல்ரெடி லாஸ்ட் பாடம், அதுக்கு முந்தின படங்கள் வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ இது டீட்டெயிலாக நீங்கள் பின்னாடி வீட்டில் போய் படித்து பாருங்கள். இதில் என்னென்னா, அந்த கல்லறிகிற ஸ்திரீக்கு மத்தியில் பார்க்கும்போது அவங்க கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவங்க, உண்மையாலுமே அவங்க தப்பு செஞ்சவங்க தான். ஆனால் அந்த கல்லறியலாமா இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சட்டத்திட்டத்தின்படி கல்லறியணும். உண்மையான சட்டத்திட்டத்தின்படி அவங்க கல்லறியணும். இப்போ இயேசு கிறிஸ்து வந்தோடனே கல்லறியலாமா வேணாமான்னு குற்றப்படுத்துறதுக்காக இயேசு கிறிஸ்துவை இப்போ யாரை குற்றப்படுத்த வரல? விபச்சார ஸ்திரியா, இயேசு கிறிஸ்துவா, கல்லறிங்கிற 3 பேர் கேட்டகரி. இப்போ குற்றப்படுத்த வந்தது யாரை? இங்கே கேட்டகரி மிஸ் ஆகும். என்ன கேட்டகரி மிஸ் ஆகும்? விபச்சார ஸ்திரியை விட்டுட்டாங்க. விபச்சார ஸ்திரீ இங்கே பெரிய மேட்டர் கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? 2வது பாயிண்ட்டு, குற்றப்படுத்துறதுக்காக யாரை குற்றப்படுத்துவதற்காக? விபச்சார ஸ்திரீவா? இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதற்காக. இங்கே கேட்டகரி மாறுது. வசனத்தில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கும்படி அவர்கிட்ட கொண்டு வராங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ தான் கீழே எழுத ஆரம்பிக்கிறாரு. அவங்க பாவங்களை உணர்த்தப்படும் போது அவங்கவுங்க என்ன ஆயிடுறாங்க, போயிடுறாங்க. அப்போ அந்த ஸ்திரீ நிற்கிறாங்க, ஏம்மா நீ போலியாம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை யாரும் கல்லறி இல்லைங்க அப்படின்னா, போ, நானும் உன்னை என்ன பண்ணுறதில்ல, அவர் என்ன பண்ணியிருக்கணும் சட்டத்திட்டத்தின்படி? இவர்னாச்சும் எடுத்து கல்லறிஞ்சிருக்கா? இவர் நல்லவர் தானே, இவர்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்கா? ஏசு கிறிஸ்து குற்றம் இருக்கா? அவர் என்ன பண்ணியிருக்கணும்? யாரும் குற்றம் இல்லை. அப்போ எல்லாமே தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ இவர் தப்பு பண்ணாரா? ஆனால் அவர் என்ன பண்ணல, நீ போ, ஆக்கணிக்குள்ளாக உன்னை என்ன பண்ணல, தீர்க்கல. அதே தான் சொல்றாரு. இது யாருடைய பிள்ளைகளுக்கு உண்டான அடையாளங்கள் என்று நான் பார்க்கும் பொழுது வசனம் வாசிக்கலாம், 12 வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கேன்? உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவ மாட்டாங்க, ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். 15 வாசிக்கலாம். 15. நீங்கள் மாம்சத்திற்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் ஒருவனையும் என்ன பண்றதில்லை. இந்த பாயிண்ட்டுக்குள்ள ஆழமான கருத்துக்கள் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்ன பண்றாரு அப்படின்னா, இவரை குற்றம் கண்டுபிடிக்கிறது கொண்டு வந்தது எது? வசனம். புரியுதுங்களா? வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சில காரியங்களை நாம் முன்வைக்கிறோம், ஆனால் அதனுடைய ஆழங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். கீழே விழுந்தது தம்பி. அடுத்தது பார்க்கலாம். அப்போது இந்த வசனம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, சில காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை ஹேண்டில் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மெத்தடாலஜி நம்ம கண்டிப்பாக அங்கே பயன்படுத்தணுங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம இதுக்குள்ளே பார்க்கலாம். கேட்பதில் நம்ம ரொம்ப தீவிரம் காட்டணுங்கிறது கூடிய விஷயங்களை கூட நம்ம பார்க்கலாம். இப்போ வசனம் நம்ம இடத்துல வருது. இப்போது அந்த வசனத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம செவி கொடுக்கறதில்ல, எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறதில்ல. இது எதன் அடிப்படையில் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ரப்பர் இருந்து அதை வச்சு பாருங்க. மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ. யாரு? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும். வசனத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க யாரு? நல்ல நிலம், பக்காவான நிலம், விதை வந்து நல்லா வளரக்கூடிய இடம், பக்குன்னு போட்டுருவாங்க. அடுத்தது உணர்கிறவனுமாய் இருந்து வசனத்தை விதைக்கப்படும் போது வசனத்தை கேட்பாங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வசனம் உள்ளே வந்துச்சு உணர்வடையலை அப்படின்னா நீங்கள் கேட்கல. வசனம் வந்துச்சு உணர்வடைஞ்சிட்டீங்க, கேட்டுச்சு. கேட்கலன்னு சொல்ல முடியாது. உணர்வு வந்துச்சுனாவே கேட்டுட்டீங்க, உணர்வு அடைஞ்சிட்டீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? 100, 60, 30. அப்போது இதே மத்தேயு 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க. மத்தேயு 15:10. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். கேட்காம உணரவே முடியாது. நீங்கள் கேட்டு 2வது பாயிண்ட் என்ன பண்ணியாகணும்? உணரணும். கேட்கறது மாற்றம் இல்லை, உணர்வடைய செய்கிறது தான் வசனம். நீங்கள் கேட்டு உணருங்கள்.
அப்போது இன்னும் கூட பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22, 20 மற்றும் 19 பார்க்கும்போது மறுபடியும் அதே வசனத்தை வச்சு கையாளுறாங்க. எப்படி கையாளுறாங்க அப்படின்னா, நீங்கள் கை கழுவாமல் சாப்பிட்றீங்க, உங்கள் சீஷர்கள்லாம் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. கை கழுவாமல் சாப்பிட்டா தப்பு இல்லையா? கை கழுவாமல் சாப்பிட்றது தப்பு இல்லையா? தப்பு தானே? கை கழுவாமல் சாப்பிட்டா தப்பு இல்லையா? தப்பு தான். ஏன்னா ஆளுக்கு என்ன ஆயிரும். ஆனால் கை கழுவாமல் சாப்பிடுங்க சார், உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கும், ஏன் நீ கை கழுவாமல் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், மத்தேயு 15:20 வாசிச்சு பாருங்கள். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். கை கழுவாமல் சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டாரு அடுத்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணாதீங்க, இனிமேட்டு கை கழுவாமல் சாப்பிட்லாம். கரெக்டா? நோக்கம் பார்க்கணும், அவர் சொல்லப்பட்ட நோக்கம் பார்க்கணும். ஏன்னா கை கழுவாமல் சாப்பிட்றது முக்கியமா, நாம் பேசுகிற வார்த்தை முக்கியமா? இப்போ கை கழுவாமல் சாப்பிட்டா தீட்டுப்படுத்துமா, பேசுகிற வார்த்தை தீட்டுப்படுத்துமா? ரொம்ப கிளியர். கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிளியராக இருக்கிறாரு. எப்படி கிளியராக இருக்கிறாருன்னா பாருங்க, மத்தேயு 15:2 வாசிங்க. உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, ஏறி மீன் நடக்க, அப்போ பாரம்பரியத்தை மீன் நடக்கிறாங்க அப்படிங்கும்போது நிறைய விஷயம் வருது. அப்போ மத்தேயு 15:11 மற்றும் 12 வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. வாய்க்குள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாதுப்பா, அது ஆசன வழியா என்ன வந்துடும், வெளியே வந்துடும். ஆனா வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குள்ள இருக்குதுங்க, கண்டிப்பா இல்லாமலாம் இல்லை. நம்ம எல்லாருக்குள்ளாரும் என்னதான் ப்ராப்ளம், எல்லாருக்குள்ளாரும் என்ன இருக்கு அப்படின்னா, ஐயோ வசனம் வந்துச்சுன்னா அது அப்படியே கீழ்ப்படிய எண்ணம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. அங்கதான் அங்க பார்க்க வேண்டிய அது. இந்த வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா, உங்கள் உள்ளத்தில் வரக்கூடிய அந்த வசனங்களை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுங்க? அது மாத்திரம் இல்லை, இது நியாயம் தீர்க்கிறவர்களாக அல்ல, நியாய தீர்ப்பு பெறுபவர்களாக. ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னா, சார் இப்போ இது வந்து இங்கே ஒருத்தர் இப்படி வச்சுட்டு போயிட்டார், தப்புன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தப்புன்னு வச்சுட்டார். தம்பி ஏன் இப்படி வைக்கிற, இப்படி நேராக வச்சுருக்கலாம்ல. இது நியாயம் தீர்க்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நேராக வைங்க சொல்கிறது சரிப்படுத்துறது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சரிப்படுத்திக்கலாம். ஒரு விஷயம்னா நியாயத்தை பெறுபவர்களாக நம்மளை யாரும் நியாய தீர்ப்புக்குள்ளார ஒரு வசனம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு இந்த ஸ்டேஜ் போகணும், இப்படி போகக்கூடாது. இதுதான் இது நியாய தீர்ப்பு செய்யறது, இது நியாய தீர்ப்பு பெறுறது. நியாய தீர்ப்பு பெறுறது யார் கொடுப்பாங்க? இப்போ நம்ம எப்போ கை கட்டுவோம், இது எப்போ கை கட்டுறது, எப்போ கை கட்டுறதுன்னா கீழ்ப்படிதல். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று முட்டிக்கால் போடுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், யாராவது பேசும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கை கட்டுறதுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம். அப்போ நமக்கு யார் தான் சொல்ல முடியும்? நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க, கண்டிப்பாக தெரியும். நீங்கள் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் யார் சொன்னால் கேட்போம், பைபிள் சொன்னால் கேட்டே ஆகணும். என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம நியாய தீர்ப்பு பெறுபவர்களா, நியாயம் தீர்க்கிறவர்களா? நியாய தீர்ப்பு பெறுறவங்க, நியாயம் தீர்க்கிறது இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வசனத்துக்கு எந்த அளவுக்கு இருதயத்தில் ஊன்றப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். இது வந்து அது தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் அப்படின்னா, நம்மளாம் யார் அப்படின்னா பரிசுத்தாவியை பெற்றிருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற அது மாத்திரம் 2 வாசிக்கலாம். ஒருவன் பாரத்தை ஒருவன் சுமந்து carry each other's burden and in his way you will fulfill the law of Christ அப்படிங்கிறார். ஒருவர் மற்றவர்களுடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு, இது இங்கிலீஷில் எப்படி அப்படின்னா, in this way carry each other's burdens and in this way you will fulfill the law of Christ. law of Christ, கிறிஸ்துவுடைய சட்டத்திட்டங்கிறார். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள்,
இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறார். நிறைவேற்றுவீர்கள். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப முக்கியம். 15:1 ரோமர் 15:1 பாருங்கள், இது ஆர்சியில் நல்லாயிருக்கும். தாங்கிக் கொள்ள வேண்டும், நமக்கு உகந்ததையே தேடலாகாது. நமக்கு என்ன இருக்குதையோ நமக்குண்டானதையே தேடலாகாது, பிறனுக்குண்டானதை தேடணும் அப்படிங்கிறது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நீங்கள், ஒருவேளை நான் கொஞ்சம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கிறேன் பாரு, ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா வசனத்தின்படி முடிந்த அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் பார் அப்படின்னா நீங்கள் யார்? பலம் உள்ளவர்கள், வலிமை. ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது, வசனத்துக்கு கீழ்ப்படைய வேண்டிய எண்ணம் இருக்குது, அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வசனத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் பலம் இருக்குது, நீங்கள் பலம் உள்ளவர்கள். ஆனால் வசனம் வருது, ஹேண்டில் பண்ண முடியல, சரியாக பின்பற்ற முடியல, பின்பற்றுறதுனால பிரச்சனைகள் என்னால் வருது, அதில் என்னால் என்ன ஆகுது, பலவீனனா ஆகிட்டேன். இப்போ பலவீனனா இருக்கிறேன். நீங்கள் பலமுள்ளவர்கள் என்ன பண்ணணும்? Those who are in the power of the word just see the below level of the Christ. கீழே இருக்கிற கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற விரும்புகிற பலவீனம் உள்ளவர்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பலமுள்ளவர்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும்? அது இங்கிலீஷில் பாருங்க, நல்லா இருக்கும். சரி, நீங்கள் வாசிங்க. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனங்களை தாங்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? பலமுள்ளவர்களுடைய பொறுப்பு. வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுடைய பொறுப்பு. அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி. சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம். வசனம் 22-23 யாக்கோபு 1:22-23 வாசிச்சிடலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்டதோட நிறுத்திக்காதீங்க, நீங்க செய்யுங்க. அதுக்கு வசனம் நம்ம 1 யோவான் 3:7, ரோமர் 2:13 வாசிக்கலாம். 1 யோவான் 3:7. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவர் அவன் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் எப்படி இருக்கிறாரு? நீதியுள்ளவராய் இருக்கிறாரு. இன்னும் கூட பார்க்கும்போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேன், நீ வாசிக்க வேணா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறாரு? வசனம். விதை என்பது எதுக்கு அடையாளம்? வசனத்துக்கு அடையாளம். எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஏற்கனவே சகோதரர்கள் நிறைய உதாரணங்கள் நம்ம கடந்த வகுப்புகளில் நான் கேட்டிருக்கிற மாதிரி ஞாபகம். இப்போ நம்ம ஒரு கோதுமை விதைச்சா என்ன தான் வரும்? கோதுமை தான் வரும். திராட்சையை விதைக்கும் போது ஆப்பிள் வந்துச்சுன்னா வருமா? அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்போ கூட ஹைப்ரிட்னு சொல்லி நிறையா வருது, அது வேறு. ஆனால் எதை அது கூட ஹைப்ரிட் விதைச்சா தான் ஹைப்ரிட் கூட வளரும். புரியுது? எதை விதைக்கிறோமோ அதுதான் அங்கே வருங்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம வசனத்தை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ப்ராப்பராக உள்ளத்தில் நாட்டப்பட்ட அந்த வசனத்தினுடைய தன்மை யார், எங்கே, எப்போ, எதன் அடிப்படையில் பயன்படுத்துகிறாங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்துகிறத விதம் பார்க்கணும், மற்றவர்கள் பயன்படுத்தின விதம் பார்க்கணும், சாத்தான் பயன்படுத்தின விதம் பார்க்கணும். இப்போ நாம் யாருடைய முறையை பின்பற்ற முயற்சி செய்கிறோம் என்ற முறையும் நம்ம என்ன பண்ணணும், அங்கே பார்க்க வேண்டிய பொறுப்பில் நம்ம அங்கே இருக்கிறோம். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, நீங்கள் சொன்ன வசனமே உங்களை கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும் என்று நம்ம அங்கே பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, வசனம் யோசுவா, ஆர்சி பைபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரொம்ப முக்கியமாக காது கொடுத்து கேளுங்க, மன்னிச்சிடுங்க, டைம் எடுத்துக்கிறேன், இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. யோசுவா 1:8. நார்மல் பைபிள் ஃபஸ்ட்டு வாசிச்சிருங்க. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எப்பா பயங்கரமான ஒரு வேர்டு இது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு போய் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஆர்சி பைபிளில் வாசிச்சா கிளியராக இருக்கும். இந்த திருச்சட்ட நூலை ரொம்ப முக்கியமான பாருங்க,
இத்திருசட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இதை உன் முன்னாடி இருந்து அகற்றி விடாதே. திருசட்ட நூலை உன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. எழுதியுள்ள அனைத்தையும் கேட்பதில் கவனமாயிரு. கடைபிடிப்பதில், கேட்பது வேற, கடைபிடிப்பது வேற. கேட்கணும், கடைபிடிக்கணும். கேட்கணும், உணரணும், கடைபிடிக்கணும். கேட்கணும், உணரணும், கடைபிடிக்கணும். அப்போ எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம், கடைபிடிப்பதனால தான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய். நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். எதுல உனக்கு முன்னாடி வச்சுக்கிறது எது? வேதம். அதுதான் என் தியானம். அதை இரவும் பகலும் நான் தியானிச்சுட்டு அதில் இருக்கிற விஷயங்களை கவனமாக கடைபிடிக்கிறது நான் ரெடியாக இருக்கேன். கவனமாக, ரொம்ப அட்டென்ஷனாக கடைபிடிக்க கவனமாக இருக்கிறேன். அப்படி இருந்தால் அது என்ன பண்ணும் அப்படின்னா வெற்றி காண்பிக்கக்கூடிய விஷயமாக இந்த வேதம் காணப்படுகிறது. நாம் கடைபிடிச்சிட்டோம், நமக்கு என்ன நிச்சயம்? ரொம்ப அருமையான ஒரு விஷயங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த வேதத்தை இந்த இருதயத்தில் உள்ளத்தில் ஊன்ற கட்டப்பட்டுருச்சுன்னா அது நம்ம தற்காக்குது, வெற்றியடைய செய்யுது என்பதில் எந்தவித ஒரு மாற்றமும் இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, இப்போ கண்ணாடியை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் ஃபேஸ் தெரியுதுங்களா? அப்போ இன்னொரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியை போய் நீங்கள் பாருங்கள். அந்த கண்ணாடி தான் நீங்கள் யாருன்னு கரெக்டாக காட்டும். இது கூட என்ன பண்ணும்? கண்ணாடி கொஞ்சம் வளைஞ்ச கண்ணாடி இருக்குது, குழி லென்ஸு, குவி லென்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த கண்ணாடி இந்த ரோட்டு ஓரத்துக்கு ஒரு கண்ணாடி வைப்பாங்க, அது பார்த்தா அது அந்த லாஸ்ட்டில் தெரியும். இன்னொரு கண்ணாடி ஏதோ சொல்லுவாங்க, குவி லென்ஸா, அதுக்கு என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் கண்ணாடியில் மாற்றம் இருக்குது. ஆனால் சுயாதீன பிரமாணத்தை வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 22:12 வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட். அடுத்தது சுயாதீன பிரமாணம் 25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து எதை பார்க்கணும்? கவனித்து. முன்ன பார்த்து இல்லைங்களா? இரவும் பகலும் கவனித்து சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல். கேட்கிறத என்ன பண்ண மாட்டாரு? கேட்டாதாங்க மறக்க முடியாது. கேட்கவே இல்லைங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறாரு, அதில் வேலையில் குறை இருக்குமா, குற்றம் இருக்குமா, குறை இருக்காதா? ஒருத்தர் வேலை செய்யலை, ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காரு. ஒரு வேலையில் குற்றம் இருக்குமா, குறை இருக்குமா, இருக்காதா? ஒருத்தர் வேலையே செய்யலை, குற்றம் இருக்குமா, குறை இருக்குமா, இருக்காதா? ரெண்டுமே விஷயம்தான். ஒருத்தர் வேலை செஞ்சால் குறை இருக்குமா, இருக்காதா? யார் எந்த வேலையை எந்த பொறுப்புகள் இருந்து செஞ்சாலுமே பிழை இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? வேலை செய்கிறார். இன்னொருத்தர் வேலை செய்யலை, பிழை இருக்குமா, இருக்காதா? ஏன்? புரியுதுங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ வேலை செஞ்சால் பிழை வரும், அதை திருத்தி கொண்டு செய்வது நமது கடமை. அப்போ சுயாதீன பிரமாணத்தை பார்க்க வேண்டிய முக்கியமான நோக்கம் என்ன? நம்முடைய சுவாபம் இன்னதென்றது என்ன பண்ணும்? காட்டும். நம்முடைய சாயல் பார்ப்பவனுடைய சாயல், இதுதான் உன்னுடைய சாயல். நீ இப்போ எதை பண்ண? சரிப்படுத்து, ஒழுங்குபடுத்து. அந்த கண்ணாடி உங்களை காட்டுது, இப்படி தான் இருக்கிற நீ இந்த வசனம் சொல்கிறபடி நீ இல்லை, நீ இதன்படி நீ நடக்கலை. அது சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்த்து கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கே ஏற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் கேட்டாரு, மறக்கல. ரெண்டாவது பாயிண்ட், கிரியை செய்கிறாரு. அதனால என்ன ஆறாரு? அவருடைய செயல்களின் நிமித்தம் என்ன ஆகிறாரு? பாக்கியவானாய் அங்கே மாறுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது வசனத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா உற்று பார்த்து கவனித்து அந்த கண்ணாடியாக இருக்கிற அந்த விடுதலை சட்டத்தை நம்ம நல்லா பார்த்து கேட்கிறத மறக்காமல் அதை கேட்ட கிரியை செய்யணும். அப்படி இருந்தால் தான். ஏன்னா வசனம் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம்.
இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் நான் நம்புகிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 12:14. நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க? பயந்து. 2வது பாயிண்ட், சேவித்து. பயந்து சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்களை ஆளுகிற ராஜா, அப்புறம் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். அப்போ கர்த்தருக்கு பயந்து சேவித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நீங்க உண்மையாலுமே கடவுளை பின்பற்றக்கூடிய ஜனங்களாக இருக்கிறீர்கள். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். புத்தர்களுடைய சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்துக்கிறீங்களா? சரி, டேஷருடைய ஒரு குழுவினர் இருக்கிறாங்க. அந்த குழுவினருடைய தொண்டர்கள் எப்படித்தான் இருப்பாங்க? ரெஃபரலாக சொல்லணும்னா லிட்டரலாக சொன்னோம்னா அவங்களுடைய யூனிஃபார்ம்ஸ் போட்டிருப்பாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. என்ன வகுப்பாரை சேர்ந்த இவங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுடைய யூனிஃபார்ம் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். யூனிஃபார்மிட்டி. இப்போ கிறிஸ்துவனுடைய சபையாரை பார்த்து ஒரு யூனிஃபார்ம் சொல்லுங்க. உண்மை சொன்னேன். ஒயிட் அண்ட் பிளாக் நான் போட்டுட்டு வந்துக்கிறேன். நீங்கள் அது இல்லை. யூனிஃபார்மிட்டி. கிறிஸ்துவை பின்பற்றுறதுல யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும். எல்லாருக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட யூனிஃபார்மு கிறிஸ்துவினுடைய சாயல். எல்லாருக்கும் யூனிஃபார்ம். இந்த யூனிஃபார்ம் வெளியில் தெரியாது, அந்த யூனிஃபார்ம் வெளியில் தெரியும். இந்த யூனிஃபார்ம் வெளியில் தெரியாது. எப்படி தெரியும்? செயல்களில் தெரியும். அதான் யூனிஃபார்மு. நம்முடைய யூனிஃபார்மு செயல்ல. அவரே கிறிஸ்துவை போலவே செயல்படுறாரு, இவரும் கிறிஸ்துவை போலவே செயல்படுறாங்க. இதுதான் யூனிஃபார்ம். கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய யூனிஃபார்ம் செயல்கள் வடிவில் அமைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 தீமோத்தேயு 4:16. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. வாசிங்க. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளையே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. அதுதான் பாயிண்ட். நான் உன்னை குறித்துனா ஃபர்ஸ்ட் நம்ம புரிதுங்களா? உன்னை குறித்து அப்படின்னா என்ன? என்னை குறித்தும். என் உபதேசங்கிறது யாருது? என்னுடையதா? என் உபதேசம் என்னுடையதா? என்னதான் இருக்கக்கூடாது. என்னுடைய உபதேசங்கிறது அவருடைய உபதேசமாக இருக்கணும். அதாவது உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்து. அதனால் உன் உபதேசம்னு சொல்லலை, எல்லாம் போட்டிருக்கலாம். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்துன்னு போட்டிருக்கலாம். மாறாக என்ன போட்டிருக்குது? உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருந்து வசனத்துக்கு கரெக்டாக ஹைலைட் பண்ணி இருந்துச்சுன்னா உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய், பாதுகாத்துக் கொள்வாய். ஒரு உபதேசம் வந்துச்சு அப்படின்னா அந்த உபதேசம் என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்பவர்களை சேவ் பண்ணணும். ஒரு உபதேசம் நம்ம மத்தியில் வந்துச்சு அப்படின்னா நாமளும் கரெக்டாக இருக்கணும், அதை கேட்குறவங்களுக்கும் கரெக்டாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ என்னன்னா உபதேசத்தை கேட்பவர்கள் நீங்கள் ரட்சித்துக் கொள்வாய் அப்படிங்கிற விஷயத்தை நாம் அங்கே புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே போல் வசனம் 15 வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்ன இம்பார்ட்டண்ட்டு வாசிங்களா? முன்னாடி வசனம்ப்பா. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. நீ தேறுகிறது, இது தாங்க புரியவே மாட்டேங்குது எனக்கு. இது எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. நீங்கள் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு
இவைகளிலே நிலைத்திரு. நீ தேறுகிறது. ஒருத்தர் வளர்ச்சி ஆவது, அவர் ஆவிக்குரிய ரீதியில வளர்ச்சி ஆவதுக்கு உண்டான வேலைகளை செய்வது மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? தெரியணும். நான் டெவலப் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் தெரியும்? எதன் அடிப்படையில் தெரியணும்? என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடை, நான் நல்லா பேசுகிறேன், நல்லா பண்ணுறேன், எல்லாமே வச்சு உங்களை அனலைஸ் பண்ண முடியாது. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு. உபதேசம், உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்த உபதேசம், இதையே திங்க் பண்ணு, இதையே நட. நீ நடந்தனா நீ வளர, ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. ஜனங்கள் நல்லா பார்ப்பாங்க. ஜனங்கள் என்ன பண்ண முடியாது? ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. அதனால இவைகளையே சிந்தித்து கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு. அதுதான் உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்ட ஊன்றப்பட்ட வசனத்தின் மேல கவனம் அதிகமாக நம்ம அங்கே வைப்பவர்களாக காணப்பட வேண்டும். இது கூட நமக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன்னா ஒரு குழந்தை, சின்ன குழந்தையா இருந்துச்சு, அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு? வளருது, அடுத்த லெவலுக்கு போகுது. இது எப்படி பார்க்கலாம்? ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியுமா? அது வெளியிலேருந்து பார்ப்பாங்க, வந்து பார்த்தோன்னா போன தடவை பார்க்கும்போது குழந்தை ரொம்ப சின்னதாக கொஞ்சம் வளர்ந்துச்சு அப்படிங்குது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. செயல்கள் தாங்க வெளிப்படுத்தும் அதனுடைய வளர்ச்சி. ஒருவருடைய வளர்ச்சி அதனுடைய செயல்கள் தான் அங்கே வெளிப்படுத்துதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ கவனம் தேவை. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப கடவுளுடைய வார்த்தை வரும்போது யோபுவை போல மௌனமாய் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இது காத்து கொண்டு நடந்தால் கடவுள் உங்களை மேற்கொண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனுடைய பிற்பகுதி பார்த்தீங்கன்னா அதோடைய வசனம் மட்டும் வாசிச்சு நான் க்ளோஸ் பண்ணுறேன். வசனம் யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், நெக்ஸ்ட் செஷன்ல வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவன் உங்களில் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். இது இந்த வசனத்தினுடைய முற்பகுதி தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். தன்னுடைய நாவை அடக்காமல்ங்கிற டீட்டெயில் பின்னாடி நான் பிற்படைய வாய்ப்பு கடவுள் அமைத்து கொடுத்தால் நம்ம பிற்பாடி பார்ப்போம். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.